திமுகவோட 4 ஆண்டு ஆட்சியில உங்க தொகுதியில அவங்க செய்த சிறப்பான செயல் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல சிறப்பு இல்லை, எதுவுமே பிடிக்கல. திமுக செஞ்சது எதுவுமே பிடிக்கல. ஏன் சார்? அரசியல பேச வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஏன்னு இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. திமுக செஞ்சது எதுவுமே பிடிக்கல. எதனால சார் பிடிக்கலன்னு எதுக்கு அவங்களே பிடிக்கல, திமுகவே பிடிக்கல. சார் நிறைய சாதனைகள் இல்லை, என்ன ஒண்ணுமே பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணல. நிறைய பண்ணிருக்கேன். 40 வருஷமா நான் இருக்கேன். நான் சென்னையில 40 வருஷமா இருக்கேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா திமுக சேர்ந்தது எதுவுமே இல்லை, தெரியல எனக்கு. எல்லாம் ஊழல் தான் இருக்கு. ஊழல் தவிர வேற எதுவுமே இல்லை. ஊழல் எல்லா ஆட்சியிலும் இருக்கு சார். அது விட்டுருங்க, நீங்க கேள்வியை கேட்க வேண்டாம். இதுக்கு மேல கேள்வி கேட்காதீங்க. இல்லை பெருசாக எதுவும் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்த்தேன். ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. ஒரு 6 மந்த் ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மந்த் நல்லா தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர்மெண்ட் போல எதுவும் பெருசாலாம் நடக்கல. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வேற கவர்மெண்ட் தான் மாறும். 2026 ஆட்சி மாற்றம் வரணும் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருசாக டெவலப் ஆன மாதிரியே தெரில எதுவும் தமிழ்நாடு. திமுகவோட 4 ஆண்டு ஆட்சியில அவங்க செய்த நல்ல விஷயங்கள்ல உங்க தொகுதியில ஏதாவது சிறப்பான ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க? எதுவுமே இல்லையே. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எதுவுமே இல்லையே. தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். 4 வருஷத்துல எதுவுமே பண்ணலையா? எங்களுக்கு தெரிஞ்சு இன்னி ரோடு பள்ளமாக தான் இருக்கு. எங்கே போனாலும் பெருசா வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இது தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இந்த பார்க்கு கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க. நான் இருக்கிற ஏரியாவில் பார்க் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. பார்க் மெயின்டெனன்ஸ் மட்டும் நல்லா இருக்கா? வேற எதுவும் சொல்லிக்கிறது போல எதுவுமே இல்லை. வேற ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்க? யோசிங்க சார், முடியும் உங்களால. திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய ஃபேமிலியில் அந்த திட்டங்கள் எதுவுமே யூஸ் ஆகலை. ஃபேமிலிக்குல சார், உங்க தொகுதிக்கு சார் ஃபேமிலியை வச்சு தானே சார் தொகுதி. ஒவ்வொரு ஃபேமிலியும் சேர்ந்தாதான், ஒரு 1000 பேர் சேர்ந்தாதான் அது ஒரு தொகுதி சார். என்னுடைய ஃபேமிலிக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. என் பிள்ளைய படிக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் கிடையாது. என் பிள்ளை 1000 ரூபா வாங்கலை, லேப்டாப் வாங்கலை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நான் எதுவுமே அந்த திட்டங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலை. சிறப்பானா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பேக் தான் ஃபுல்லாக எல்லா ரோட்ஸ் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான். லாஸ்ட்டு வின்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு நடக்கவும் முடியல, வண்டி ஓட்டுறது எல்லாமே கஷ்டமாக இருந்தது. இப்போ ஒரு 2 months பேக் தான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6 monthsல எலெக்ஷன் வரப்போகுது. மேபி இருக்கலாம். எலெக்ஷன் வரதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அந்த 3.5 வருஷம் சரியா எதுவுமே பண்ணல? இல்லை மழை வெள்ளம் வரும்போது தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருக்கா? இல்லை, ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி இல்லை. பட் ரோட்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. எந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு எலெக்ஷன் டைம்னு இல்லாமல் ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். 2026ல திமுக ஆட்சி தொடரணுமா இல்ல மாற்று அரசியல் வரணும்னு எதிர்பார்க்க? இல்லை, சேஞ்ச் வேணும். சேஞ்ச் வேணும். ஆமாம், சேஞ்ச் வந்து யார் வரணும்னு எதிர்பார்க்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதா விஜய். ஆமா, அதாவது 60 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க திமுக காரங்க, ஏடிஎம்கே காரங்க, அவங்களாலே சரியா பண்ண முடியாத போது விஜயால எப்படி சரியா பண்ண முடியும்? இல்ல அவங்க பிகினர், அவங்களும் ஒரு டைம்ல பிகினரா தானே இருந்திருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு கிவ் தம் சான்ஸ்ல. அப்பதானே அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியும். ஓகே, அதனால 26ல மாற்றம் வரணும் கண்டிப்பா. சிறப்பான இதுன்னா இப்போ இந்த டிராஃபிக், அந்த ரோட் சைடு அந்த மாதிரி கிளியர் பண்றதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கவர்மெண்ட் மூலியமா இந்த வேக்சின் போடுறது, அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா பண்றது எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 2026ல இவங்க ஆட்சி தொடரணுமா, ஆட்சி மாற்றம் வரணுமா? கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரே ஆளே இருந்தா இருக்கணும்ல, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோட இது வந்து பிஜேபி அண்ணாமலை சார் வந்து எனக்கு ஃபுல்லா இருக்கும். அவரோட பாக்குறது எல்லாமே எந்த பாலிடிக்ஸ்னு இது பண்ணல, பட் அவர் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பளிச்சுன்னு பேசுறாரு. ஏதாவது கேட்டோம்னா அது கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாரு. அது எல்லாம் அவரு சொல்ற ஆன்சர் வந்து யூத் எல்லாருக்குமே அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. புரியுது. அவங்களோட அண்ணாமலையோட இது வந்துட்டு ரொம்ப அது டீப்பா இருக்கு. அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து ரொம்ப டீப்பா இருக்குது. ரொம்ப நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு தகுந்த மாதிரி அதை நான் அக்செப்ட் பண்ற மாதிரி இது இருக்கு. ரொம்ப நல்ல மெச்சூரிட்டியா இருக்காரு. அண்ணாமலைக்கு உள்ள மெச்சூரிட்டி இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லன்றீங்க? இல்லன்னு சொல்லல, பட் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இங்க எனக்கு ஒன்றும் தெரியல அந்த மாதிரி. நிறைய நன்மைகள் பண்ணிருக்காங்க. நிறைய நன்மைகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்மார்ட் சிட்டி வந்தது தான் ஒரு பெரிய பெனிஃபிட். மற்றபடி எனக்கு ஒன்றும் அதை தவிர ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல. ஒன்றும் பண்ணலன்றீங்க? ஆமா, ஈவன் வந்து இந்த வெள்ளம் இது கூட வந்து ஒன்றும் பெரிய ஸ்டெப் இல்லை. இன்னைக்கு வந்து ஈவன் போக் ரோடு, நாங்கள் இருக்கிற ரோடெல்லாம் இன்னைக்கு வந்து சின்ன மழைக்கே தண்ணி
தண்ணி தேங்குது. ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் 4 ஆண்டுகளில் சாதனை படைத்திருக்கோம்னு பரப்புரை பண்றாங்க. அவங்க அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. செய்யல. என்னென்ன குறைபாடுகள் சார் இருக்கு உங்க தொகுதியில? சார் தொகுதியில் ரொம்ப முக்கியமானது வந்து மழை வெள்ளம் வந்துன்னா அந்த தண்ணி வந்து தேங்குறது வந்து ரொம்ப நீங்கள் கண்கூட பார்க்கலாம். தேனாம்பேட்டை சிக்னல்லேருந்து இந்த போக் ரோடு வரைக்கும் அந்த தண்ணி தேங்குறது இன்னி வரைக்கும் இருக்கு. கேட்டால் ஒரு நாளில் வடிஞ்சிடுது. ஒன்று நீங்கள் அந்த தாமஸ் ரோடு உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அங்கே வந்து கண்கூட ஒரு 2-3 நாள் இருக்கும். ரெண்டாவது ரோட்ஸ், இன்னர் சைடு நீங்கள் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போடவே இல்லை. அவங்க எல்லாம் இந்த வடிகாலுக்காக இந்த பள்ளம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு பள்ளம் வெட்டி இது பண்ணாங்க. அந்த ரோட்ஸ் இன்னும் வந்து சரியாக போடவே இல்லை. இதெல்லாம் குறைபாடு. 2026 மாற்றம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்கும். அப்படி வந்தால் யார் வரணும் சார்? பிஜேபி தான் வரும். நம்முடைய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும். என்னன்னா திராவிட மாடல் என்ற மாடலை எடுத்து வந்து அந்த பலவிதமான நல்ல திட்டங்களை மக்களுக்காக, மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை அறிவித்த எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு இந்த மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை உறுதியாக்குகிறேன். 2026 இதே ஆட்சி தொடரணுமா, ஆட்சி மாற்றம் வரணுமா சார்? மாற்றம் வரணுமான்னு கேட்டா மாற்றம் தானே, எல்லா இடத்துலயும் மாற்றம் தானே முக்கியம். லேப்டாப் பத்தி சொன்னீங்க சார். அம்மா இருக்கும்போது லேப்டாப் வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளா லேப்டாப் கிடைக்கிறது இல்லை சார். ஓகே, குழந்தைங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த திட்டத்தை ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க? எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா அவங்க அது வேற திட்டங்களை வந்து மாற்று திட்டமா பண்றாங்க. 1000 rupees கொடுக்குறேங்கிறதுக்காக மற்ற திட்டங்கள் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ 1000 rupees நீ அதிகப்படுத்தி கொடுக்குறேங்கிறது ஒன்று சொல்லிக்கிருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா அதை மறந்துடுவாங்க நினச்சிட்டு பணம் கொடுக்குறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பணமாக கொடுக்குறது, இப்போ லேப்டாப்பாக கொடுக்குறத கேஷாக கொடுக்குறாங்க. இப்போ கேஷாக கொடுக்கும்போது அந்த லேப்டாப்பை மறந்துடுவாங்க நினச்சி கவர்மெண்ட் நினைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க தொகுதி மட்டுமா இல்லை எல்லா தொகுதியும் அப்படிதான் இருக்கு? நான் அண்ணாநகர் தொகுதி. அண்ணாநகர் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கா? ஆமாம், எம்எல்ஏ ஃபஸ்ட்டு தொகுதி பக்கமே வரதில்லை. ஒரு வயசானவரை போட்டு நிற்க வச்சுட்டு வின் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் நல்லா வந்தார், வேலை பார்த்தாரு. அடுத்த 5 வருஷம் அவரால் உடம்பு முடியல. என்ன பண்ணுறது, அவருக்கு உடம்பு முடியல, அவரால் வெளியில் வர முடியல. என்னென்ன திட்டங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? திட்டங்கள் அவங்க கொண்டு வராங்க சார், செயல்படுத்தலையே. நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் நிறைய வந்துட்டே இருக்கு. அது செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபிசிக்கலாக தனியாக சொல்ல முடியாதுல்ல. தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய ஸ்டேட்டு. அதில் வந்து இப்போது என்ன சொல்கிறதுன்னா நிறையா ஸ்கீம்லாம் புதுசாக கொண்டு வராரு முதல்வர். ஆனால் அவர் கீழே இருக்கிறவங்க அதை சரியாக செயல்முறைப்படுத்த முடியல. என்னதான் ஸ்டாலின் எஃபெக்ட் போட்டாலும் கீழே இருக்கிறவங்க முடியல யாராலையும். திட்டங்கள் எல்லாமே செயல்மொழி வாய்மொழி வார்த்தையாக தான் இருக்குன்னு வாய்மொழின்ட்டு சொல்ல வரல, அவர் கொண்டு வரணும் பார்க்குறாரு, ஆனால் செய்ய முடியல சில விஷயங்கள்லாம். 2026 மாற்றம் வரணும்னா யார் வந்தால் நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இது தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வராரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி மக்களுக்கு அவர் என்ன செய்கிறார், ஏன்னா அவர் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இப்போ ஆட்சி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்க, தண்ணி எங்கே நிற்கிறது இல்லையே. எங்கள் வீட்டில் தெருவு தண்ணி நிற்க போமே. இப்போ எல்லாம் பள்ளம் தோண்டி அதுக்கெல்லாம் குழாய் மாட்டி தண்ணி எதுவுமே இல்லையே. இப்போ வெயில் காலம் தண்ணி நிற்கிறது இல்லை, மழை வரதுல தண்ணி போயிடுச்சு. இப்போ நிற்கலையே. வருஷம் மழை வரும்போது தண்ணி நிற்கலையே. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஆட்சி நல்லா தான். இப்போ யார் வந்தாலும் குறைகளுக்கு தான் செய்யும், குறைகள் இல்லாமல் கிடையாதுல்ல. திட்டங்கள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க திட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. திட்டங்கள் குறையெல்லாம் கிடையாது. ஏதேனும் உங்களை கவர்ந்த ஒரு திட்டம்? கவர்ந்த திட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் மகளிர் பாருங்க, மகளிருடைய பயணங்கள் பற்றிலாம் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா அவங்க. வியாபாரிகள்லாம் பாருங்கள், மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, வராங்க, ஜாமான் வாங்கிட்டு வராங்க. அவங்க டெய்லி ஒரு 50 ரூபா டெய்லி மிச்சமானாலும் மாதம் ஒரு 1000 ரூபா மிச்சமாகுது அவங்களுக்கு. அது ஒரு திட்டம் நல்ல திட்டம் தானே. அது நமக்காக மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, அது எல்லாரும் மக்களுக்கும் போய் சேருது. அது